பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருப்பதாகவும் தேசிய தலைவர்களை அவர் சந்திக்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தமிழக அரசியல் நிலவரம் குறித்து தேசிய தலைவர்களோடு அவர் ஆலோசிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. பேசுவதற்கு முன்பாக கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் அக்கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டங்களை எல்லாம் தவிர்த்திருந்தார். இந்த நிலையில் அவர் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். இந்த தருணத்தில் அவருடைய திட்டம் என்ன, எதனால இந்த பயணம், இது போன்ற விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, வணக்கம். இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பயணமா இல்ல திடீர் பயணமா? இந்த பயணத்தின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கல. வணக்கம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்றிருக்கிறார். கோயம்புத்தூரிலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்று இருக்கிறார். முக்கியமாக அவர் தேசிய தலைவர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையோ அல்லது பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷையோ அவர் நேரில் சந்தித்து பேச இருப்பதாக தகவலாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக தற்போது தமிழக அரசியலில் நிலவக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவர் தேசிய தலைமையிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் கூட தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஒரு புறம் தமிழக பாஜகவில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு உள்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வருகிறது. எனவே அண்ணாமலையினுடைய மன வருத்தம் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து அண்ணாமலை பேசியிருப்பதாகவும் கூட தகவலாக நமக்கு பல்வேறு செய்திகள் எல்லாம் கிடைத்திருந்தது. அதே போல தொடர்ச்சியாக OPS இடமும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன் என்றெல்லாம் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். எனவே அவர்கள் விளக்கியது தொடர்பாக இவர் அவர்களிடம் பேசிய விவரங்களையும் கூட தேசிய தலைமையிடம் இது தொடர்பாக கலந்தாலோசிக்கும் வாய்ப்பு கூட இருக்கிறது. அதே போல அடுத்த ஒரு மாதத்தில், அதாவது விரைவில் அண்ணாமலைக்கு பொறுப்பு கட்சி சார்பில் தேசிய அளவில் பொறுப்பு என்பது வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அந்த விஷயம் தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில தினங்களாகவே தேசிய தலைமை, முக்கியமா அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டமாக இருக்கட்டும் அல்லது நைனா தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அண்ணாமலை அந்த கூட்டங்களில் பங்கேற்காமல் இருந்து வந்தார். அதற்கு பல்வேறு காரணங்களையும் கூட அவர் சொல்லி இருந்தாலும் கூட மன வருத்தம் காரணமாகவே அவர் புறக்கணித்து வருகிறார் என்றெல்லாம் கூட செய்திகள் வெளியாகி இருந்தது. இதற்கிடையே தற்பொழுது அவர் தேசிய தலைமையை சந்தித்து பேச இருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.